சுயநலவாதிகள் இந்த கூட்டணியில யாரும் கிடையாது. நாங்க என்ன திருட்டுத்தனமா பண்றோம்? நாங்க மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரிசால தேர்தல் நடக்கும் போது தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னவர்களும் தான் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் வரிசைக்கா இருக்கிறார். எங்களோட பிரதான நோக்கம் என்னன்னா, இங்க மதச்சார்புடைய கட்சிகள் இங்க பெனிட்ரேட் ஆகக்கூடாது. அதுக்கு வேண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் தலைவர் இங்க இருக்கிறாரு. இங்க சுயநலவாதிகள் இந்த கூட்டணியில யாரும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில யாரும் சுயநலம் பார்த்து இங்க இருக்கிறது இல்ல. தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாட்டையும் காக்க வேண்டும் என்ற பொது நோக்கோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு அதுல கவனம் இல்ல. எதிரிகளை தமிழகத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கு தான் எங்களுடைய முதல் காரணம் இந்த கூட்டணிக்கு சோ அதனால எங்களோட நோக்கம் அதுல தான் இருக்க முடிய இதுல இருக்காது. அடுத்து அது முழுமை பெறும்னு உங்ககிட்ட சொல்லும் போது அது தொடங்கியாச்சுன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு அது முழுமை பெறும் போது எண்ணிக்கை உங்களுக்கு தெரியப்படுத்தும் சொல்லும் போது அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரி. என்ன மறைமுக பேச்சுவார்த்தை இதுல நாங்க என்ன திருட்டுத்தனமா பண்றோம்? நாங்க மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேர்மையான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நேத்து நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடியவர் பொறுப்பற்ற பேச்சை மட்டும்தான் எங்களால பார்க்க முடிந்தது. ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர் இங்க ஒரு பொறுப்பற்ற பேச்சு, அதாவது ஒரு சிறப்பாக தமிழகத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு முதல்வரை பொறுப்பற்ற முறையில் பேசுவது, அதுல இங்க தீர்மானத்தில் கூட நீங்க பாப்பீங்க. அதுல தீர்மானத்தில் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் தமிழகத்தின் மீது பாசம் இருப்பது போன்று பேசுவதும், ஒரிசால தேர்தல் நடக்கும் போது தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னவர்களும் தான் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் வரிசைக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு துணை நிற்பவர் எல்லாத்தையும் பார்த்து வருத்தம் தான் பட வேண்டியது இருக்குது. அதுக்கு ஏற்கனவே செயற்குழு கூட்டத்திலே முதல் விருப்ப மனு தலைவர் இங்க போட்டியிட வேண்டும் என்ற முதல் விருப்ப மனு நான் அங்கே வச்சு கொடுத்துட்டேன். கட்சியின் பொதுச் செயலாளராக அங்க கொடுக்கப்பட்டார். அது முடிவு செய்யப்படும், அது விரைவில் அறிவிக்கப்படும். சார் ஒண்ணு கூட்டணி பேச்சுவார்த்தை முழுமை பெறும்போது எண்ணிக்கை தெரியப்படுத்தும் சொல்ல போட்டு, அதுக்கு முன்னாடி நாங்க எப்படி கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்ககிட்ட பேசிட்டு தான் அதுக்கப்புறம் அது தெளிவுபடுத்தப்படும். சார் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது எல்லா பட்டியலும் அவங்ககிட்ட இருக்கும், வாக்கு சதவீதம் இருக்கும். மக்கள் நீதி மையம் பாராளுமன்ற தேர்தலில் 2024 எவ்வளவு சிறப்பாக அவங்க நம்ம கூட்டணிக்கு பங்களிச்சிருக்காங்கிற விவர பட்டியல் எல்லாம் டேட்டா எல்லாம் அவங்களுக்கு தரவுகள்லாம் இருக்கும். நாங்க எங்க சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம், சென்னை மண்டலங்கள்ல எப்படி செயல்பட்டிருக்கிறோம், கோயம்புத்தூர் மண்டலத்தில் எவ்வளவு செயல்பட்டிருக்கோம் எல்லாருக்கும் கூட்டணிக்கு தெரியும். அதனால தான் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் தலைவரோடு கைகோர்த்து கொண்டு கரம் கோர்த்து கொண்டு நாங்கள் இங்க இந்த கூட்டணியில யாரும் சுயநலவாதி கிடையாதுங்க. இவங்களோட ஒரே நோக்கம், நம்ம கூட்டணியின் ஒரே நோக்கம் என்னன்னா, தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இந்த கால சூழ்நிலையில. அதை முன்னிறுத்தி தான் நாங்க எல்லாம் ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கிறோம். ஆனா நேத்து ஒரு கூட்டம் போட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த கூட்டத்துல பார்த்தா நீங்க சுயநலவாதிகள் உச்சம் அங்க தெரியுங்க. எனக்கு எத்தனை சீட்டு, எனக்கு எத்தனை சீட்டு, எனக்கு எத்தனை சீட்டுன்ட்டு அந்த கூட்டம் தான் அங்க பார்க்க முடியும். இது தமிழக மக்களுக்கான கூட்டணி. அதை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர். என்னங்க அவர் மறந்துட்டு பேசுறாரு. நம்ம முதல்வர் பேசினார் இல்லையா, அதை மறந்துட்டு அவருடைய குரலா நினைச்சு பேசுறாரு. முதல்வர் சொன்னது 200க்கு மேல தொகுதிகள் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் சொல்லியிருந்தாங்க. அவர் அதே கேட்டுட்டு அதே ஞாபகத்தில் பேசுறாரு. அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.